செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாழும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுமான நிதி இல்லாண்மை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூமெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பத்திற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு, தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலை குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி, தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்தி வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயிது மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றையை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயிது மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும்.
தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அரிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவிரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம் இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டு உள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டு உள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதி நிலையும் மோசமான நிர்வாகம் மற்றும் வருவாய் வசூலிக்கும் துறைகளில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன்